இந்த அருமையான முதல் ஆராதனை வேளையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி மத்தியில் இருக்கிற அருமையான சார்லஸ் அவர்கள் முன்பாய் வந்து ஜெபிக்க கேட்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, பரலோகத்தின் ராஜாவே, அதிசயமாய் எங்களை வழிநடத்தி வந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை இம்மட்டுமாய் எங்களை ஆட்கொள்ளுங்கள். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கு மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நித்திய ஆனந்த ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் கண்டிராதவரும் காணப்படத்தக்கவருமாயிருக்கிற உமக்கே தகப்பனே, துதியும் வல்லமையும் மகிமையும் உண்டாகக்கூடாதாக. மெய்யாலுமே தேவன் இந்த நாளில் எங்கள் ஜீவனை கொடுத்து அதை பரிபூர்ணனை செய்து தகப்பனே, உம்மை ஆவியோடு உண்மையோடும் பிதாவே, உம்முடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை நீ தந்ததுக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நான் தேவனுடைய அன்பில் கட்டப்பட்டவர்களாய் தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தை பெற காத்திருங்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் நினைவு கூர்ந்து இதோ இந்த ஆராதனை வேலை தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை காத்திருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் முழுமையாய் உணர்ந்து ஆண்டவருடைய தகப்பனை அழிந்து போகிற உலகத்துக்கு நாங்கள் ஆண்டவரை நற்கந்தங்களாய், ஆண்டவரை அழிந்து போகிற உலகத்துக்கு தகப்பனை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த ஆராதனை தகப்பனை எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை தகப்பனை பிரசன்னத்தை ஆண்டவரை ஊற்றுமுடியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனை. இருளிலிருந்து எங்கள் வாழ்க்கையை தகப்பனை வெளிச்சமாக வந்த தேவன் ஆண்டவரே, இன்னும் தகப்பனே இந்த ஆராதனை வேலை தகப்பனே இந்த பிரசனம் இந்த ஆலயத்தை விட்டு ஆண்டவரே சுற்றியிருக்கிற பகுதி முழுவதும் ஆண்டவரை பரவும்படி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆராதனை வேலைகள் ஆவியானவர் இடைப்படுவீராக. உம்முடைய சக்கின மகிமை தகப்பனை நிறைந்து காணப்பட வேண்டும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறவர்கள் வாழ்க்கை தகப்பனே, பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரை குற்றங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, மீறுதல் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தகப்பனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவரை குற்றங்களை ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைகள் எங்களை ஒவ்வொருத்தரும் வைக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக தகப்பனே, தகப்பனே, வார்த்தை வானம் ஆண்டவரே பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையை ஒளிந்து போகாது என்று சொன்னேன் தேவனாய் கர்த்தாவே, எங்களோடு பேசப்படுற தாசனை நீர் மறைத்து தகப்பனே, நீர் எங்களுக்காக வெளிப்படுத்தி உம்முடைய வார்த்தைகள் கேட்கிறவங்களுடைய வாழ்க்கை தகப்பனே அதேபடி நடக்கவும் எங்கள் மேலும் கரத்தை வைக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தகப்பனே, இதோ ஆபேல் காணிக்கை அங்கீகரித்த தேவன் ஆண்டவரே, இதோ சுகந்த வாசனையாக நாங்கள் படைக்கப் போகிற எங்கள் கையின் பிரயாசத்தை நீர் கொடுத்து ஆசீர்வாதமான கையின் வாசனை நாங்கள் படைக்கும் போது ஆண்டவரே தகப்பனே, அது 1க்கும் 10க்கும் 100க்கும் 30க்குமாய் ஆண்டவரே தகப்பனே பலந்தர ஆண்டவரை அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பாடல் பாடும்போது தகப்பனே, பிள்ளைகளை ஆண்டு ஒரு மனிதன் ஆவி ஊற்றுங்க. பாடல் வரிகள் ஒவ்வொரும் தீர்க்கதரிசன வரிகளாக இருக்கும்படி செய்வீராக தகப்பனே. பரிசுத்த ஆவியான இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகள் மேல் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் நல்ல ஒரு மனிதன் ஆவி இந்த முதல் ஆராதனையில் வருகிறவர்கள் துரிதமாய் வந்து சேருவதற்கு அந்த ஆராதனை அசட்டை பண்ணாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரை அவள் கடந்து செல்லாதபடிக்கு கர்த்தாவே அவள் கிரியத்தை ஆண்டவரை ஒருமனப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்து நிற்கும்படியாக எங்கள் மீட்பெருமினி விரப்பொரு நியாயாதிபதியுமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வருஷத்தோட 228வது நாள். இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? எவ்வளோ சீக்கிரமாக ஓடிடுச்சு இந்த வருஷம். எத்தனை பேர் அதெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவர் நம்மளை நடத்தி வர விதத்தை எத்தனை பேர் உண்மையாலுமே உங்கள் மனசின் ஆழத்துலேருந்து ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் எல்லா காரியத்திலையும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தி வரான்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொண்டு வரலாமா இந்த காலை வேளையில்? ஆமென். இந்த பாட்டுக்கு நல்லா கை தட்டிங்க, எனக்கு தெரியும், ஏன்னா வீட்டு அந்த மாதிரி. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆமென். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும்.
அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே நம்மை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாமல் காத்திட நம்மை சுற்றி வேலி அடைத்தார். ஆமென். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். உற்சாகமாய் நமக்கு வாழ்வு தந்த தேவன், வாழ வைக்கும் ராஜன், வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்க போறோம். ஆமென். உற்சாகமாய் தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். பள்ளமா தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சொல்லமா, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆமென். முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து ஒரு சிரிங்க பாப்போம். சிரிக்கலாமா? சரி, பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. சந்தோஷமா சொல்லுங்க, பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஹலோ, நான் ஹிந்தியில சொன்னேனா இங்கிலீஷ்ல எதுலையா சொன்னேனா? தமிழ்ல தானே சொன்னேன். இவங்களாச்சும் கொஞ்சம் சொன்னாங்க. பக்கத்துல இருக்கவங்களா பார்த்து நீங்களா சொன்னீங்களா? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பாக்க. முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. பண்ணலாமா? செய்யலாமா? செய்யுங்க பாப்போம். முகமுகமாக நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாவங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. பல்லமா, முகமுகமாக நேசரை காண்பேன், நித்திய
நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். கையில தட்டி இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மளுக்கு தர பாதுகாப்பை குறித்து நம்ம பாடுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செகண்ட் ஸ்டான்ஸா பாத்தீங்கன்னா வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். உங்களோட ஆத்மா எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நம்மளோட ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மான்னு நம்மளுக்கே தெரியும். கரெக்டா? ஆத்மா வாய் திறந்து பாடுமா? ஆத்மாக்கு வாய் இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா? நம்மளுடைய உள்ளத்தின் நிறைவுனால என்ன பேசும்? வாய் பேசும். அப்போ நம்ம உண்மையாலுமே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன், உண்மையாலுமே நான் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள்லாம் வந்து நான் சொல்லி துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாய் திறக்கப்படும். ஆமென். அப்போ நம்மளுக்கு வாழ்வு தந்த தேவன், நம்மளை வாழ வைக்கும் ராஜன், வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். அடுத்த ஸ்டான்ஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட கடைசி மூச்சு முகமுகமாக நேசரை காண்கிற வரைக்கும் நம்மளுடைய வாயில என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். பாடலாமா? தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். நீங்களா பாடுங்க பாப்போம். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில? நம்ம வாய்களை திறந்து துதிக்கும் போது, வாய்களை திறந்து கர்த்தரை பாடும்போது நமக்குள்ள இருக்க பயம், ஒருவேளை நமக்குள்ள இருக்க டிப்ரெஷன், ஒருவேளை நம்மளுக்கு மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வேலையில போகும். ஆமென். ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்திருக்கீங்க, நிறைய காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா வாயை திறந்து துதிக்கிறப்ப அதெல்லாமே ஓடி போயிடும். ஆமென். துதிக்கிறப்ப நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் உண்டாகுது. இப்போ எல்லாரும் வாய்களை திறந்து பாடினப்போ, எல்லாத்துக்கூடையும் நம்ம சிரிச்சு இருக்கிறப்போ, நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுடைய வேலை காரியங்களோ இல்லை வீட்டின் சூழ்நிலைகளோ ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ ஞாபகத்துக்கு வந்திருக்காது. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக
அதெல்லாம் போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்படியே ஆராதிக்குவோமா? ஆமேன். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி ஆராதிக்கலாம். நம்மளுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, எல்லோரும் வாய்களை திறந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த காரியங்களை, நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை நினைத்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவரை ஆராதிக்கலாமா? நன்றிகளை செலுத்துவோமா அவருக்கு? ஓ, நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அவருக்கு செலுத்துவோமா? வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்புன்ட்டு ஒரு ஆள் இருந்தார். நிறைய பேருக்கு அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவர் நிறைய இடத்துல அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா புரியாத பாதைகளில் நடத்தி கொண்டு போனார் தேவன். அவருக்கு அந்த வெளிப்படுத்தல் தந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா புரியாத பாதையில் போய் கொண்டிருந்துச்சு. அவருடைய சொந்த சகோதரர்களே அவரை குழியில் போட்டு அவரை விற்று போட்டாங்க. ஆனால் கடைசியில் கர்த்தர் என்ன பண்ணார்? அவரை ஒரு ராஜாவாக அமர வைத்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சோதனைகள், என்ன நடக்குது, எங்கே என்னுடைய வாழ்க்கை போகுதுன்ற புரியாத சூழ்நிலையில் நிறைய பேர் இங்கே நின்றுருக்கலாம். நான் ஒரு விசை கூட கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், அவரை நம்பலாம். அவரை நம்பும் போது அவர் நமக்கு விடுதலையை தருவார். இந்த புரியாத பாதையில் அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற தேவன், புதிய வழிகளில் நம்மை நடத்தி கொண்டு போகிற தேவன். கண்ணீரின் படுக்கையிலும் அவர் நம்மை கண்ணீரை கேட்க வல்லவராயிருக்கிறார். நம்மளுடைய பாடுகளை கேட்க, நம்மளுடைய துக்கங்களை சுமக்க அவர் இருக்கிறார் என்று உணர்ந்து இந்த வரிகளை பாடலாமா? ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிச்சே என் இயேசுவே. சொல்லுவோமா வாய்களை திறந்து? ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை அணைத்த வேளையில் அழைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே.
நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்து நம்ம நின்றாலும் நம்மளுடைய சோதனை அறிய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மளுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மோடு நடக்க வல்லவராய் இருக்கிறார். வாய்களை திறந்து இந்த வசனங்களை சொல்லுவோம். ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என்னேசுவே. சொல்லுவோமா? ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என்னேசுவே. என் தூங்காயிரவினில் மனம் உடைந்த வேளையில் தேற்றி நீரும் வார்த்தையால் என்னேசுவே. என் தூங்காயிரவினில் மனம் உடைந்த வேளையில் தேற்றி நீரும் வார்த்தையால் என்னேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். என் நேசர் தேடி வந்தேன். எல்லாரும் இணைந்து பாடுவோமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். இசையா என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து, ஓ நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நம்மளை இயேசுவே, நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நன்றி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அவருக்கு ஓ நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான எல்லாரும் அருமை இரட்சகரே. ஆவியானவரே, பரலோக தகப்பனே, தொடர்ந்து இந்த ஆராதனுடைய மகிமை விளங்கட்டும் அப்பா. எங்கேயோ வாழ்ந்த எங்களுக்கு நீர் எங்களுக்கு வாழ்க்கை தந்திருக்கிறீர், அதற்காய் நன்றி சொல்கிறோம். எங்க வாழ்க்கையில புரியாத அறியாத வழியை நடத்தி
ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்கள் எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரங்களிலே தருகிறோம் அப்பா, தொடர்ந்து உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு நல்ல போராட்டம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம். யோபுவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. முதல் லைன்ல பார்த்தோம்னா, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் பலவித போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை மேற்கொள்ளும் வழியை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, பாவத்தோடு போராட்டம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. இதுல 2 காரியங்களுக்கு இடையிலே உள்ள போராட்டம். மனதில் உண்டாயிருக்கிற பிரமாணத்திற்கும் சரீரத்தில் உண்டாயிருக்கிற பிரமாணத்திற்கும் இடையே உள்ள போராட்டம். மனது என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளின் மேல் கட்டளைகளின் மேல் என் மனதில் வாஞ்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றார். அதற்கு விரோதமாக அவயவம் போராடுகிறது. அது சரீரத்தில் பாவம் செய்ய தூண்டுகிறது என்று சொல்லி சொல்றார். மனது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு விரும்புது. ஆனால் சரீரம் அதற்கு மாறாக பாவம் செய்ய தூண்டுகிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட பாவத்தை எப்படி மேற்கொள்வது என்று, பாவத்தின் மேல் எப்படி ஜெயம் எடுப்பது என்று அவரே சொல்லுகிறார். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம தியானிப்போம். நமக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறது என்று சொல்றவங்களாம் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளாக தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறது. அப்படி தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க மாட்டோம்? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்க மாட்டோம், ஆவிக்குட்பட்டவர்களா இருப்போம். மாம்சம் என்ன செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், பாவம் செய்ய தூண்டுகிறது. அப்போ கடவுளுடைய ஆவியும்
பாவம் செய்கிறது ஒரே இடத்துல செயல்பட முடியாது. அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருப்பார் அப்படி என்று சொன்னா மாம்சத்தின்படி, அதாவது மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதே போல கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், பாவத்தின் நிமித்தம் சரீரம் மரித்ததா இருக்குமா? எப்போ? கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால். ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆவியானது என்பது மனிதனுடைய ஆவியானது நீதியின் நிமித்தம், நீதி நிமித்தம் என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்து நமக்காக நீதியானார். அவர் சிலுவையிலே மரித்தார், உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்படி அவர் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தினார். அவரை விசுவாசிக்கிறதுனால நாமும் நீதிமான்களாகி இருக்கிறோம். இந்த நீதி நிமித்தம் ஒரு காலத்திலே மரித்திருந்த ஆவி இப்பொழுது எப்படி இருக்கிறது? உயிர்ப்பிக்கப்பட்டதாய் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. நம்முடைய ஆவி உயிருள்ளதா மரித்ததா? ஆவிக்குரியவர்கள் நாம். ஆமென், ஸ்தோத்திரம். காரணம், கிறிஸ்துவின் நீதி நிமித்தம் நம்முடைய ஆவி ஜீவனுள்ளதாய் மாறி இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பினது எது? பிதாவின் ஆவி. தேவனுடைய ஆவியானவர் தான் மரித்த கிறிஸ்துவுக்குள் செயல்பட்டு அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஒருவேளை அவருடைய கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக நாம் மரித்தாலும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த சரீரம் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு மகிமையிலே மறுரூபமாகும். எந்த ஆவி? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த தேவனுடைய ஆவியே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும் என்று சொல்கிறார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடமைப்பட்டவர்கள் அல்ல. காரணம், நாம் ஆவிக்குரியவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். சாவீர்கள் என்று சொல்லி சொன்னா நித்திய அழிவு, நரக ஆக்கினைக்கு உட்படுவார்களாம். யாரு? மாம்சத்தின்படி பிழைக்கிறவங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நம் ஆவிக்குரியவர்களாய் இருந்து தேவனுடைய ஆவியினாலே, உயிர்ப்பிக்கிற ஆவியினாலே பாவம் செய்ய தூண்டுகிற இந்த சரீரத்தின் கிரியைகளை நாம் அழித்தால் பிழைப்போம், முடிவில்லாத நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி சொல்கிறார். இப்படி நமக்குள் இருக்கிற ஆவியானவராலே நாம் ரட்சிக்கப்பட்ட, உயிர்ப்பிக்கப்பட்டதினாலே நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக பிசாசோடு போராட்டம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நித்தமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. இதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின்
அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசின் தந்திரங்களோடு நாம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? பிசாசின் தந்திரங்கள் என்பது என்ன? நம்ம ஒவ்வொருவருக்கும் விரோதமா பிசாசு தந்திரமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். அது எதுக்குன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அவனுடைய தந்திரங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷனை ஊக்கம் இழக்க செய்வது. ரைட்டா? எப்படியாவது நம்மளை அதரியப்படுத்துவது. ரெண்டாவது, ஏமாற்றம் அடைய செய்வது, குழப்பத்திலேயே வச்சிருக்கிறது, ஒழுக்க நெறி தவறி நடக்க பண்ணுதல், இன்னும் பல. இவைகள் எல்லாம் பிசாசின் தந்திரங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பலவீனம் எங்க இருக்குன்னு பார்த்து அதை நோக்கி தாக்குகிறான். ஒரு வழியில அவன் நம்மை பயனற்றவர்களாய் ஆக்க முடியல அப்படின்னா வேறொரு வழியை பின்பற்றுவான். இதெல்லாம் பிசாசின் தந்திரம். இப்ப உலக பிரகாரமான யுத்த வீரர்கள், போருக்கு செல்லுகிற போர் வீரர்கள் சாதாரண உடையிலோ அல்லது எந்த விதமான போர் ஆயுதங்கள் இல்லாமலோ யுத்த களத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா உடை இருக்கும். யுத்தங்களிலே எதிரியை வீழ்த்துவதற்கு, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு போர் ஆயுதங்களை சோல்ஜர்ஸ், யுத்த வீரர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய யுத்தங்களிலே இருக்கிறோம். நம்ம எதிர்க்கிறவன் யார்? நம்ம யாரோட போராடுறோம்? பிசாசோடு போராடுகிறோம் என்பதை மறக்கவே கூடாது. ரைட்டா? நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுவது இல்லை. நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பிசாசோடு போராடி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த போராட்டத்திலே ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிற நமக்கும் ஆண்டவர் சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். the whole armor of God, முழு கவசமும், போர்க்கவசத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் போர் செய்கிற உலக பிரகாரமான போர் வீரர்களுக்கு வேற விதமான ஆயுதங்கள் உண்டு. ஆவிக்குரிய யுத்தத்திலே பிசாசோடு போராடுகிற நமக்கு என்ன சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள்ல வாசிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, இதெல்லாம் கடவுள் கொடுக்கிற, தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு கவசம், எதிர்க்கிற ஆயுதம். இதில் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னென்ன ஆயுதம்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் என்பது உண்மை. அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம், பிரஸ்பிளேட். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷம் சொல்வதற்கு எப்பவும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிசாசு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக ஆரோ, அதாவது அம்புகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவன் வீழ்த்துகிறான்.
அதை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகம், ஷீல்டு. என்ன கேடகம்? விசுவாசம். விசுவாசத்தினாலே அவனுடைய முயற்சியை தோற்று போக செய்வது. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. தலைச்சீரா என்பது என்ன? ஹெல்மெட். ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா. தலையில என்ன இருக்கு? எதுல சிந்திக்கிறோம்? இந்த எப்பவும் நம்முடைய சிந்தை மண்டலங்கள் பாதுகாக்கப்படும்படியாக, கெட்டு போகாமல் இருப்பதற்காக, சரியானவற்றை யோசிப்பதற்காகவும், ரட்சிப்பை காத்து கொள்வதற்காகவும் அந்த ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட். இதுதான் வேத வசனம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் பிசாசை வேத வசனம் என்னும் பட்டயத்தால தான் வீழ்த்தினார். நாமும் இருதயத்தில் வேத வசனத்தால் நிரம்பி இருக்கும்போது சோதனைக்காரனை வீழ்த்த முடியும். அதோட கூட ஒரு முக்கியமான காரியங்களை பவுல் சேர்க்கிறார். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆவியினால ஜெபிக்கணுமா? மன உறுதியோடு விழித்து கொண்டு இருங்கள். எச்சரிக்கையோடு விழிப்போடு இருந்து ஆவியினால எல்லாவற்றிற்காகவும் எல்லாருக்காகவும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இப்படி த ஹோல் ஆர்மரையும் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்தவர்களாய் இருக்கும்போது பிசாசை யுத்த களத்திலே நாம் தோற்கடிக்க முடியும். கர்த்தர் நமக்கு இவற்றை கொடுத்தும் நாம் இவற்றை சரியாய் பயன்படுத்தாமல் அல்லது அலட்சியமாய் இருக்கிறவர்கள் தான் பிசாசினால் வீழ்த்தப்படக்கூடிய சோதனைக்கு உள்ளாவார்கள் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பந்தயத்திற்கு போராட்டம் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9 24, 25 வசனங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஓட்ட பந்தயத்தில் நம்ம பார்த்துருப்போம். உங்களில் ஒரு சிலர் ஓடியும், உலக பிரகாரமான ஓட்டப்பந்தயம் ரைட்டா, ஓடியும் இருந்திருப்பீர்கள். சிலர் பரிசை பெற்றிருப்பீர்கள், சிலர் பரிசை தவற விட்டிருப்பீர்கள். அது உலக பிரகாரமான ஓட்டப்பந்தயத்தை நமக்கு உதாரணமாக சொல்ல. ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். யாருக்கு பரிசு கிடைக்கும்? லக்கை அடைந்தவன். மார்க் வச்சிருப்பாங்க. அதை சரியான நேரத்தில் அடைந்தவனுக்கு தான் வெற்றிக்கான பரிசை கொடுப்பார்கள். அப்போ நம்ம பரிசை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் அமைய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய லக்கு எது? பரலோகம். அதை சரியான விதத்தில் நம்ம அடையும் போது மாத்திரம்தான் பரம பிதாவிடமிருந்து அதற்குரிய பரிசையும் பாராட்டையும் நாம் பெற முடியும். அப்போ நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் அமைய வேண்டும் என்று சொல்லி சொல்றார். அடுத்தது இன்னொரு உதாரணம் சொல்றார். பந்தயத்திற்கு போராடுகிற எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உடையவர்களா இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு மல்யுத்தத்தை குறித்து இந்த இடத்துல சொல்கிறார். மல்யுத்தம் பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மல்யுத்தம்னா என்ன தெரியாதா? தெரியும் உங்களுக்கு, ஆனா அமைதியா இருக்கிறீங்க. ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குத்து சண்டை வேற, மல்யுத்தம் வேற இல்லையா? அப்போ அந்த மல்யுத்தத்துல
போராடுகிறவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களாம்? சுய கட்டுப்பாடு உடையவர்களாய், இச்சை அடக்கம் உடையவர்களா இருப்பாங்களாம். காரணம் எதுக்காக? வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புல உண்மை உள்ளவர்களாய், உத்தரவாதம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம். அவங்க எதுக்காக இப்படி சுய கட்டுப்பாடோட இருக்கிறாங்க? உலக பிரகாரமான மல்யுத்தத்துல போராடுறவங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன? வெற்றி பெற வேண்டும், பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்றார் பாருங்க, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். ஆரம்ப காலத்துல வெற்றி பெற்றவர்களுக்கு தலையில கிரீடம் சூடுவாங்களாம். அந்த கிரீடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒலிவ இலைகளால் ஆன மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாய் இருக்கும். அது நாளடைவில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அலங்காரமாய் இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல என்ன செய்யும்? வாடி உதிர்ந்து விடும். அந்த அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கே அந்த பந்தயக்காரர்கள் அவ்வளவு சுய கட்டுப்பாடோடு இச்சையடக்கம் உடையவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னா, அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நம்ம யார் கரத்திலிருந்து பெற போறோம்? தேவனுடைய கரத்திலிருந்து, பிதாவின் கரத்திலிருந்து அழிவில்லாத கிரீடத்தை, வாடாத நித்திய மேன்மையான கிரீடத்தை பெறுகிற நாம எவ்வளவு பயத்தோடும் உண்மையோடும் உத்தரவாதத்தோடும் பிரயாசப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பந்தயத்திற்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். பிதாவின் கரத்திலிருந்து அழிவில்லாத நித்திய கிரீடத்தை, அந்த மேன்மையான கிரீடத்தை பெறுவதற்காகத்தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். உலக பிரகாரமான போராட்டக்காரர்களே அவ்வளவு சுய கட்டுப்பாடோடு இச்சையடக்கத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலக ஓட்டத்திலே, பொறுப்பிலே நம்ம எவ்வளவு கவனமாக பயபக்தியோடு உணர்வுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். ஆமென். அடுத்ததாக பவுலே சொல்லுகிறார், துஷ்ட மிருகங்களோடு போராட்டம் உண்டு என்று சொல்லி சொல்றார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். இந்த இடத்துல துஷ்ட மிருகங்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், பொல்லாத மனிதர்கள், கள்ள உபதேசம் செய்தவர்களைத்தான் அவர் துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். ஏன் அப்படி சொன்னாரு? கள்ள உபதேசக்காரர்களை ஏன் அவர் துஷ்ட மிருகங்கள் என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லி பார்ப்போம்னு சொன்னீங்கன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த தேவ ஆவியானவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்ற சத்தியத்தை பவுல் பிரசங்கித்திருக்க, இந்த கள்ள உபதேசக்காரர்கள் மரித்தோர் உயிர்த்தெழுவது இல்லை என்று சொல்லி திருச்சபையிலே இருந்த கொரிந்து சபையாரை குழப்பினார்கள். எவ்வளவு மாறுபாடு பார்த்தீங்களா? தன்னுடைய சொந்த மனசுல இருந்து அவர் பேசல. வேத சத்தியத்தை, தேவன் கொடுத்த சத்தியத்தை தான் ஜனங்களுக்கு விசுவாசத்தோடு அதை சொல்லுகிறார். என்ன சத்தியத்தை சொன்னாரு? இப்ப நான் சொன்னேன்ல, திருப்ப சொல்லுங்க. மரித்தோர் உயிர்த்தெழுவது நிச்சயம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. இது சாவுக்கு எதுவான சரீரம் தான். இதுல மரண சக்திகள் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் இருந்து போராடி கொண்டுதான் இருக்கு. ஒரு நாளில் கிறிஸ்து வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் நம்ம மரிப்போம். ஆனால் கிறிஸ்துவை உயிர்ப்பித்த பிதாவின் ஆவியானவர் அவரை விசுவாசித்து வாழ்ந்த நம்மையும் உயிர்ப்பிப்பார். ஆமேன். அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கள்ள உபதேசக்காரர்கள் வந்து
சபைக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி 2 விதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் பவுல் வேத வசனத்தின் அடிப்படையிலேயே விளக்கம் கொடுக்கிறார். பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, கவனிங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. விருதானா வீண். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இந்த இடத்துல கெட்டு போவது அப்படின்னு சொல்றது நல்ல நிலையில் இருப்பதை இழந்து போவது, உண்டாக்கப்பட்டதுடைய நோக்கம் அழிந்து போவதை இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்போ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நிச்சயம், அது சத்திய வார்த்தை. எல்லாரும் திரும்ப சொல்லுவோமா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து எல்லாரும் சொல்லணும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நிச்சயம், இது சத்திய வார்த்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரே தொடர்ந்து பேசுறாரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்வொழுக்கங்களை கெடுக்கும். அதாவது பொல்லாத மக்களோடு பொல்லாத உபதேசங்களோடு தொடர்பு கொண்டும் கெட்டு போகாம ஒருத்தர் இருக்க முடியாது. தீய உபதேசம் நிச்சயமா ஒருவனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை உண்டு பண்ணும். கள்ள போதகர்கள் எவரையும் பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தவே நடத்தாது. ஒருத்தன் கள்ள போதனை பண்ணினானா அதன் மூலமாக எந்த மனிதனும் பரிசுத்தம் அடையவே முடியாது. நம் பரிசுத்தத்திற்கென்றே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே கள்ள போதகர்களை விட்டு உங்களை காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் சொல்றது போராட்ட ஜெபம். வாழ்க்கையில போராட்டம்னா ஜெபத்திலையும் போராட்டம் இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவர் சொல்றாரு, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இந்த ஜெபங்கள்ல போராடுறவர் பெயர் என்ன சொல்லியிருக்காரு பவுலே? எப்பாப்பிரா. இந்த எப்பாப்பிரா உங்களை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அவர் கொலோசே பட்டணத்தை சேர்ந்தவர். ரைட்டா? அவர் கொலோசே பட்டணத்தை சேர்ந்த எப்பாப்பிரா தன் சொந்த ஜனங்களுக்காக, அந்த கொலோசே பட்டணத்து விசுவாசிகளுக்காக ஜெபத்துல போராடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை இந்த கொலோசே சபையாருக்கு பவுல் எழுதுறார். எதுக்காக அவர் ஜெபம் பண்றாரு என்பதை குறிப்பிட்டும் இந்த இடத்துல சொல்றாரு.
அவங்க தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவங்களா இருக்கணும், அதுல பூரண நிச்சயம் உடையவர்களா நிலைச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறார். அதாவது தேவனுடைய விருப்பம் இன்னது என்பதை அவங்க நல்லா அறிஞ்சிருக்கணும், அதுல நிச்சயம் உடையவர்களா இருந்து நிலைச்சு நிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்ப தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சா தானே அதை செயல்படுத்த முடியும், அதுல நிலைச்சு நிற்க முடியும். அதுல நீங்க நல்லா தேறி இருக்கணும்ன்றதுக்காக உங்களுக்காக அவன் போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி அவர் சொல்றார். குறிப்பிட்டு ஜெபம் பண்றார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய சொந்த ஜனங்களுக்காக, உறவினர்களுக்காக, குடும்பத்தாருக்காக இப்படி போராடி ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருந்தால் நல்லது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி ஜெபிப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். இனிமே நான் எங்க சொந்த பந்தங்களுக்காக ஆபிரகாமை போல நானும் போராடி ஜோமனும், எப்பாப்பிராவை போல நான் ஊக்கமா கருத்தா மிகுந்த பிரயாசத்தோடு ஜோமனுவேன்னு சொல்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். இப்படி போராடி ஜெபிச்சவங்கள இன்னொருத்தரையும் நம்ம இதுல நம்ம பார்ப்போம். இந்த கடிதத்தை எழுதினவரே அப்படி போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரர். அவர் யாரு? பவுல். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 30-32 வசனங்கள்ல அவர் சொல்லுகிறதை கவனிங்கள். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றார். அவர் எதுக்காக தன்னோடு போராடி இந்த ரோம திருச்சபையார் ஜெபிக்கணும்ன்றதையும் குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 3வது வசனத்துல 31வது வசனத்துல அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத யூதர்களால பவுல் பெரும் துன்பத்திற்கு ஆளானார், கொடுமைப்படுத்தப்பட்டார். அவர்கள் கைக்கு தான் தப்புவிக்கப்படும்படியாக இந்த ரோம திருச்சபை விசுவாசிகள் தனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கடிதம் எழுதுகிறார். இன்னொரு ஜெப குறிப்பை சொல்றாரு, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு தான் கொண்டு போகிற அந்த தர்ம சகாயம் உதவி தொகையை அவர்கள் மனம் கோணாமல் சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பயத்தோடு இதற்காகவும் ஜோமனுங்கன்னு சொல்லி ரோம திருச்சபையாருக்கு கடிதம் எழுதுறார். அதாவது எருசலேம் திருச்சபையில் உள்ள ஏழை விசுவாசிகள் அவங்க அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இவர் பெரும் முயற்சி எடுத்து அநேக திருச்சபை மக்களிடம் சொல்லி அவர்களிடமிருந்து உதவித்தொகையை பெற்றுக்கொண்டு எருசலேமில் உள்ள சபையில் உள்ள ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி அவர் கொண்டு போறார். இதை அவங்க ஏற்றுக்கொள்ளணும், அதை தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடாது, அவங்க மனசு இது நிமித்தம் காயப்பட்டு விடக்கூடாது. நல்ல உள்ளத்தோடு செய்கிற இந்த உதவித்தொகையை அவர்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்பதான் பவுல் தேவ சித்தத்தின்படி ரோம திருச்சபை ஜனங்களிடத்தில் வந்து சந்தோஷமா கொஞ்ச நாள் இளைப்பாற முடியும் என்று சொல்லி இந்த 2 காரியத்துக்காக நான் போராடி ஜெபிக்கிற மாதிரி நீங்களும் எனக்கு ஜெபத்துல உதவி செய்யுங்கன்னு சொல்லி பிரேயர் சப்போர்ட்டை அவர் கேட்கிறார். எத்தனை பேருக்கு பிரேயர் பார்ட்னர் உண்டு? ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபத்திலே நமக்கு உதவி செய்கிற ஜெப பங்காளர்கள் நிச்சயமாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவசியம். எல்லா காரியத்தையும் குறித்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி முக்கியமான காரியங்களை நம்மோடு சேர்ந்து ஜெபத்தில் தாங்குகிற, ஜெபத்திலே உற்சாகப்படுத்துகிற 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தின் தேவனால் அது அவர்களுக்கு கை கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பிரசங்கி இதை குறித்து என்ன சொல்றான்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன். இது வரைக்கும் எனக்கு ஜெப பங்காளரே இல்லைங்க. யாருமே என் கூட சேர்ந்து என்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக தேசத்துக்காக மற்ற காரியங்களுக்காக சேர்ந்து ஜெபித்ததில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் இடுங்க. நம்பிக்கை உள்ள, உண்மையுள்ள, ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடிய ஜெப பங்காளரை நான் தெரிந்து கொண்டு நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்கெல்லாம் ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரசங்கி இதை குறித்து என்ன சொல்றார் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அப்ப பிரேயர் சப்போர்ட் எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக விசுவாசத்திற்கான போராட்டம் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் எப்படி அழைக்கப்படுகிறோம்? விசுவாசிகள். அப்போ நம்ம கிறிஸ்துவின் மேல் கொண்டு இருக்கிற விசுவாசத்திற்கும் போராட்டம் உண்டு. விசுவாசத்திற்காக நம்ம எப்படி போராடணும் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பிலிப்பிய சபையார் வந்து ஒரு மனப்பாட்டோடு ஒற்றுமையோடு சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக, அதாவது கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக வாஞ்சியோடு உழைக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். அதுதான் விசுவாசத்தின், சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராட்டம். நான் சொல்றது விளங்குதா? எந்த சபையாருக்கு எழுதுறாரு? பிலிப்பிய திருச்சபைக்காக எழுதுறார். அவங்க ஒற்றுமையாய் இருந்து கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக கடுமையாய் முயற்சி செய்து உழைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். எத்தனை பேர் கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக, சுவிசேஷத்திற்காக நாங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் பிரயாசப்படுறோங்க. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறோம். நாங்கள் சுவிசேஷத்தை ஒன்றா சேர்ந்து நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்கிறவங்களா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்கள் பிரயாசப்படுறீங்க, உழைக்கிறீங்க, ஒற்றுமையாக இருக்கிறீங்க. இன்னும் இதை அதிகப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். இதையே யூதாவும் குறிப்பிடுகிறார். யூதா 3ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த கடிதத்தை எழுதினவர் யாரு? இந்த கடிதத்தை எழுதினவர் யார்? யூதா. யூதா எழுதின பொதுவான நிருபம் தலைப்பு இருக்குல்ல, ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு. அதில் அவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா? தைரியமா போராடணுமா. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம்னா என்னங்க?
வேதாகம கோட்பாடு, அதாவது இந்த வேத நூல் தொகுப்பு முழுமை அடைந்து விட்டது, முற்று பெற்று விட்டது. இதுல வேறு ஒன்றை என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது, சேர்க்கவும் கூடாது. விசேஷமா தமிழ் வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு முடிஞ்ச உடனே கடைசியில ஒரு பிளைன் பேஜ்ல அல்லது அதுக்கு கீழே ஒரு லைன் இருக்கும். என்ன எழுதியிருப்பாங்க? பழைய ஏற்பாடு முற்றிற்று, புதிய ஏற்பாடு முடிச்ச உடனே முற்றிற்று அப்படின்னு சொல்லி எழுதுப்பாங்க. அப்போ இது முழுமை அடைந்து விட்டது. இதுல எக்ஸ்ட்ரா நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது, சேர்க்கவும் முடியாது, சேர்க்கவும் கூடாது. இப்போ ஒன்று புதுசா தோணுச்சுன்னா அது உண்மை அல்ல. உண்மையாய் இருப்பது புதியதாய் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ ஒரு நூல் ஆசிரியர் அல்லது ஆராய்ச்சியாளர், ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரசன்ட் பண்றதுக்கு கொண்டு வருவார் என்று சொன்னால், வேத வசனத்தின் சத்தியத்திற்கு அப்பாற்பட்டதாய் அது இருக்கும் என்றால், அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலரா இருக்கட்டும், எவ்வளோ வெளிப்பாடு பெற்றவரா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பைபிள் வல்லுனரா இருந்தாலும், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்கு முரணானதாய் அப்பாற்பட்டதாய் இருக்கும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் அதனை அறவே மறுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னா, கிறிஸ்தவ விசுவாசம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால வேறொன்றிற்கு, புதிதாய் சேர்க்கப்பட இருக்கிற ஒன்றிற்கு நம்ம செவி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதைத்தான் யூதா சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம தைரியமாய் போராட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் நமக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட முழுமையான பூரண சத்திய வசனம். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன் சொல்லுவோமா? கடைசியாக நல்ல போராட்டம் என்பதை குறித்து பவுல் என்ன சொல்றான்னு பார்ப்போமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நல்ல போராட்டத்தை கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறேன்னு சொல்றவங்களாம் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. விழிப்போட இருக்கிறீங்களா? ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. வாயை திறந்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நல்ல போராட்டத்தை போராடினேன். இங்க நல்ல போராட்டம் எனப்படுவது கடுமையான முயற்சி. அதைத்தான் அவர் நல்ல போராட்டம் என்று சொல்லி சொல்றார். கர்த்தரை சேவிப்பதில், அவருக்கு ஊழியம் செய்வதில் கடுமையாய் முயற்சி செய்து தன் ஆற்றலை எல்லாம் செலவழித்து நல்ல போராட்டத்தை போராடினார். யாரு? பவுல். அடுத்து அவர் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடிக்கிற தருவாயில லக்கு அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. நமக்கு தெரியும், ஓட்டப்பந்தய வீரர்கள் ஓடும்போது எப்போ அந்த மார்க் நம்ம கண்ணுக்கு தெரியும்? அந்த ஓட்டத்தை முடிக்கிற தருவாயில தான் அவங்க குறிக்கப்பட்ட எல்லை நமக்கு தெரியும். அதான் அவர் சொல்றார், அவருடைய கண்களுக்கு அந்த லக்கு புலப்பட தொடங்குகிறது. பரலோக லக்கு அவருடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. மிகுந்த பிரயாசம் செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முடித்த அவர் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். நம்ம சொல்ல முடியுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் இந்த வார்த்தையை ஆண்டவருடைய ராஜ்யம் சேருவதற்கு முன்பதாக நம்ம சொல்லணும், ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசி வரைக்கும் விசுவாச கோட்பாட்டை
விசுவாசத்திற்கென்று கர்த்தர் தனக்கு கொடுத்த கொள்கையை எவ்வளவோ எதிர்ப்புகள், பிசாசின் தந்திரங்கள், கள்ள உபதேசக்காரர்கள் மத்தியில, சுய ஜனங்களால் வந்த புரிந்து கொள்ளாமையின் மத்தியிலும் என்னுடைய விசுவாச கோட்பாட்டை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லி அவர் தைரியமா பேசுறார். அடுத்து என்ன சொல்றாரு? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவள் தன்னுடைய ஊழியத்துல வெளிப்படுத்தி காண்பித்த நீதி நீதியுள்ள கர்த்தராலே பாராட்டப்பட்டு பரிசு பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதான் அவர் சொல்றார், எனக்காக நீதியின் கிரீடத்தை அவர் கையிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அடுத்து சொல்றார் பாருங்க, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் விருப்பத்தோட இருக்கிறீங்க, எதிர்பார்ப்போட இருக்கீங்க, ஆசையோட இருக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்களா ஆமென் சொல்லுவோமா? அந்த நிகழ்ச்சி தரும் வெளிச்சத்துல ஒரு மனுஷன் வாழ்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நீதியுள்ளதாகவே இருக்கும். காரணம், அந்த தரிசனத்தோடு அவன் வாழ்கிறான். என் நீதிபரர் வருவார். அந்த விருப்பத்தோட அதற்கேற்ற கிரியைகளை, நீதியுள்ள கிரியைகளை நாம என்ன செய்வோம்? நடப்பித்து கொண்டே இருப்போம். அப்போ அவர் அதுக்குரிய பரிசு பொருளை பிதாவின் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஜெபமனோமா? கண்களை மூடி நம்முடைய கைகளோடு இருதயத்தையும் ஆண்டவருக்கு நேராக்கி ஜெபமனுவோம். அன்பின் தகப்பனே, எங்க வாழ்க்கை போராட்டத்தை மேற்கொள்ள ஜெயிக்க கூடிய வழிகளை உடைய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீரப்பா. அதற்கு செவி கொடுத்து ஆண்டவரே, பவுலை போல நாங்கள் நல்ல போராட்டம் போராடி எங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து நீதியின் கிரீடத்தை நீதிபரராகிய உம்மிடத்திலே பெற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையும் பலனையும் தந்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா.